உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் ஆடை தாங்க. ஒரு மனிதன் யானையில் இருந்து, பூனையில் இருந்து, எறும்பில் இருந்து, குருவியில இருந்து, உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, குதிரை எல்லா உயிரினங்களில் இருந்து வித்தியாசப்படுத்துவது எதை வைத்து என்று சொன்னால் இரண்டு காரியங்களை வைத்து, ஒன்னு ஆடை வைத்து, இன்னொன்று அவனுடைய அறிவை வைத்து. அறிவை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அறிவுக்கு நிகராக ஆடை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குண்டான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை முதலாவதாக அறிவித்துக் கொண்டு, இந்த வாரத்தினுடைய ஜும்மா தினத்தினுடைய செய்தியாக ஆடைகள் குறித்து இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்த விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பெண்களுடைய ஆடைகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பெண் உரிமை, பெண்களுக்கான உரிமைகள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கலாம், எழுத்துரிமை கொடுக்கலாம், கருத்துரிமை கொடுக்கலாம், இன்ன பிற உரிமைகள் என்று என்னென்னலாம் இருக்கிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டால் அதை கொடுப்பது என்பது தவறல்ல, தப்பு கிடையாது. ஆனால் ஆடைகளிலும் எங்களுக்கு உரிமை வேண்டும் என்கின்ற பெயரிலே சில புதுமை பெண்கள் என்கின்ற பெயரிலேயும் இன்றைக்கு ஏராளமான பேர் பெண்களுடைய ஆடைகளில் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பெண்களே சொல்லக்கூடிய ஒரு நிலையும், சில ஆண்களும் பெண்களுக்கு ஆடையில் நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இந்த கலாச்சாரம் என்பது ஒரு சீரழிவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரமா அல்லது சீர்திருத்தக்கூடிய ஒரு கலாச்சாரமா என்று சொன்னால், பெண்களுடைய விஷயங்களை பொறுத்தமட்டிலே சுதந்திரம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆடையிலும் சுதந்திரம் கொடுக்கணும், அவங்க விரும்பிய மாதிரியான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளையும் பரவலாக பேசுகிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தமட்டில் இன்னைக்கு நவீன கலாச்சாரங்கள்லாம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கும் ஆதி காலத்தில் உள்ள அந்த காலகட்டத்திற்கும் எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு சினிமாவை பார்த்தா கலாச்சாரம் மாறிவிடுகிறது. யாராவது மேடைகளில் ஏதாவது பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த கலாச்சாரம் மாறிவிடுகிறது. நாட்டினுடைய கலாச்சாரங்கள் இன்னைக்கு செல்போன் போன்ற நவீன பொருட்கள் எல்லாம் வந்த பிறகு கலாச்சாரம் என்பது விதவிதமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்த வரை, ஆதி முதல் அந்த வரை, முடிவு வரை உள்ள அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களே, நீங்க எப்படின்னு சொன்னா, சைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இஸ்லாத்துல நீங்க என்ன செஞ்சுங்க, ஃபுல்லா நுழைஞ்சிருங்க. ஒரு லிப்ட்ல போறோம்னு வைங்க, லிப்ட்ல போயிட்டு அப்படி காலை தூக்கி வைக்கிறோம், அப்படி வச்சுக்கிட்டு பாதியில நின்றுட்டு இருந்தோம்னு வைங்க, ஆள் காலி ஆகிக்கிறோம் இல்லையா? இப்ப உள்ள லிப்ட்னா அது வேற விஷயம், நகராது. பொதுவாக ஒரு அந்த காலத்தில் லிப்ட்னு சொன்னா டபக்குன்னு உள்ள ஓடிடுவாங்க. அப்ப நுழைகிறதா இருந்தா முழுசா நுழையுங்க, பாதியா நுழையாதீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறார், உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான்.
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளை கூப்பிட்டு அழைக்கிறாள். ஓ நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா அன்த முஸ்லிமூன், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை பாருங்க. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்க, முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். பெரிய டேஞ்சரான ஒரு மரணம், சாதாரண மரணம் கிடையாது. வாழ்க்கையை முழுமையாக அழிக்கக்கூடிய மரணமாக அது ஆகிவிடும். நித்திய ஜீவனை அழித்துவிடும், நரக வேதனையில அது தள்ளிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மரணம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அற்புதமாக இந்த வசனத்துல முழுமையா நுழையுங்க, இறையச்சத்தோட இருங்க, செயல்படுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை எல்லாம் அமைத்து தந்திருக்கிறார். ஆண்களுக்கு என்று ஒரு சட்டத்திட்டம், பெண்களுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள். இந்த உலகத்தில் அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆதம் நபியை படைச்சிருக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கிறான். ஆண் பெண் என்ற இரண்டு சாரார்களை படைத்து இந்த இரண்டு சாரார்களுக்கு ஒரே மாதிரி சட்டத்தை சில விஷயங்கள்ல கொடுத்திருக்கிறான். தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, இப்படி ஏராளமான சட்டங்கள் இரண்டு சாரார்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், நோன்பு வைக்கும் ஆண்களும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களும், கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் ஒரே மாதிரியான சட்ட திட்டங்களை ஏராளமாக வழங்கியிருக்கிறார். சில சட்ட திட்டங்களை பொறுத்த மட்டும் ஆண்களுக்கு என்று பிரத்யேகமாகவும் பெண்களுக்கு என்று சில பிரத்யேகமான சட்ட திட்டங்களை வழங்கியிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய உடல் அமைப்புகளை வைத்து, அவர்களுடைய செயல் வடிவத்தை வைத்து அவர்களுக்கு இன்னும் சில சட்டத்திட்டத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். ஆண்களை நீங்க தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க சம்பாதிச்சு கொடுக்கிறதுனால, பெண்களை நிர்வாகம் பண்றீங்க, பொருளாதாரத்தை திரட்டுவதனால் ஆண்கள் நிர்வாகி, ஒரு குடும்பத்திற்கு ஆண் தான் நிர்வாகி, ஒரு பெண் என்பவர்கள் அந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாள். அப்ப ஆணுக்கு அந்த விஷயத்துல ஒரு உயர்வு எல்லாம் கொடுக்கிறான். பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, பெண்களே நீங்கள் அறியாமை காலத்துல அலைந்து திரிந்தது போன்று நீங்க தெரியாதீங்க. எவ்வளவு அழகான பாடம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான படிப்பினை பாருங்க. நபியுடைய மனைவிகளை பார்த்தே அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அறியாமை காலத்துடைய பெண்களை போன்று அலைந்து திரிந்து நீங்கள் இருக்காதீங்க, அப்படி இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்க ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நெஞ்சுகள் மீது முக்காடுகளை நீங்கள் தொங்க விடுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நபியே உங்களுடைய புதல்விகளுக்கும் சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள், முக்காடுகளை தொங்க விடுமாறு அவர்களுக்கு கட்டளையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க மனைவிமார்களுக்கும் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறான், மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், முக்காடுகளை நீங்கள் தொங்க விட்டு விடுங்க. அதுல என்ன அப்படின்னு சொன்னால், அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும். எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? அல்லாஹ் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும், அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும், ஒரு நேர்மையான ஒழுக்கமான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க, இந்த முக்காடுகளை தொங்க விடுங்கள் என்று பெண்களுக்கான சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது பெண்களுக்கு உயர்வா தாழ்வா, பெண்களுக்கு கண்ணியமா இழிவா, பெண்களுடைய மதிப்பை கூட்டுமா குறைக்குமா என்று சொன்னால், பெண்களுக்கு இது உயர்வுதான் என்று உலகளாவிய அளவிலே ஏராளமான ஆராய்ச்சிகளை செய்து பெண்கள் ஆடைகளை குறைப்பதனால்,
குறைந்த ஆடைகளை போடுவதனால் ஆண்கள், ஏராளமான ஆண்கள் அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆய்வு செய்து, அதனால் ஈர்க்கப்படுவதனால் ஆண்களுடைய அந்த ஈர்ப்பு தன்மையினால் விளைவு யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா அது பெண் சமுதாயத்துக்கு தான் ஏற்படுகிறது என்று ரிப்போர்ட் சொல்கிறார். ரிப்போர்ட் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆண்கள் அதனால் கவரப்படுறாங்க, பெண்களுடைய ஆடை குறைப்பினால் கவரப்படுகிறார்கள். கவரப்படுவதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் பெண் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. அவன் ஆண் ஒரு அடக்குமுறை நிலையில அவன் இருப்பான். பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லுவாங்கல்ல, பசு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மென்மையான சாதுவான பிரயாணிம்பாங்கல்ல. ஒட்டகம் பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, இல்லையா? ஒட்டகம் பெருசா இருக்கும், ஆனா சாதுவான பிராணி, இல்லையா? குடும்பத்துல சொல்லல, குடும்பத்துல சொல்லல, பொதுவாக சாதுவான பிராணிங்கிறது ஒட்டகம் எப்படி எல்லாம் அமைச்சிருக்கிறான், பெருசா இருந்தா கூட நம்ம சொன்ன மாதிரியாகவே இருக்கும், இல்லையா? அது சின்னதா இருக்கும். சிங்கம் சின்ன சில உயிரினங்கள் இருக்கும், அது பயங்கரமான தன்மை கொண்டதாக இருக்கு. அதே மாதிரிதான் ஆண் சமூகம் என்பது ஒரு முரட்டு குணமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தொழில் துறை, கம்பெனி, நிர்வாகம், ஏராளமான பணியாளர்கள், நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுதான். ஆனா பெண் சமூகம் அப்படி கிடையாது. அதனாலதான் ஒரு 2-3 பெண்கள் வந்தா கூட ஒரு ஆண் மிரட்டி அந்த பெண்களை வல்லுறவு செய்யக்கூடிய நிலைக்கு ஆகிக்கிறதாம். ஆனா பெண்கள் பயந்த ஒரு நிலைக்கு ஆகிறது. இதெல்லாம் கவனிச்சுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, பெண்களுக்கு ஆடை குறித்த சட்டங்களை எல்லாம் வழங்குகிறார். பெண்கள் என்ன செய்யணும், அவர்கள் ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும், கண்ணியமான ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக. எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா, தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக. அது எல்லாம் ஆய்வறிக்கையில சொல்றான். இதனாலதான் பெண்களுக்கு நிறைய பெண்களை வல்லுறவு செய்வதும், கற்பழிப்பதும், அவர்களை தூக்கிட்டு செல்வதும், கொலை செய்வதும் இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் மற்ற பெண்களை பார்த்து அவன் என்ன செய்யறான், இது மாதிரியான நிலைகள்ல ஒரு கோர சிந்தனையில் அவன் மாறிவிடுகிறான் என்று ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்னச்சுன்னா, படைச்சவத்தான எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆணையும் பெண்ணையும் படைச்சான்ல, அவனுடைய புத்தி கூர்மையை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? மனிதனை படைத்தோம், அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை நாம் அறிவோம் அப்படின்னு நல்லா சொல்றான். மனுஷனை நாம் படைச்சோம், அவன் எதை நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியுங்கிறான். யார் மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாது. தகப்பன் நினைக்கிறது பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளை நினைப்பது தகப்பனுக்கு தெரியாது, கணவன் நினைப்பது மனைவிக்கு தெரியாது, மனைவி நினைக்கிறது கணவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. உலகத்துல எந்த ஒரு பக்கத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நண்பர்கள், ரொம்ப நெருங்கி இருப்பாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய நினைவுகளை யாராலையும் எவராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. வாய் திறந்து சொன்னாலே தவிர கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், மனிதனை படைத்தேன், அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை நான் அறிவேன். எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், ஆண் என்பவன் எப்படி இருப்பான், பெண் என்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அப்ப அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒரு சட்ட திட்டத்தை எல்லாம் அமைச்சு தர்றான். இப்போ நம்ம ஒரு 7,000 ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வாங்குறோம், இல்ல 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வாங்குறோம்னு வைங்க. ஒரு செருப்பினுடைய 50,000 ரூபாய் இருக்குல்ல, 50,000 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் செருப்பு இருக்கிறது, சரியா? 300 ரூபாயில இருந்து 1 லட்சக்கணக்கில் வரைக்கும் செருப்பு இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பை வாங்குகிறோம். அந்த செருப்பை எடுத்துட்டு போய் யாரும் பீரோல வைக்கிறது கிடையாது. என்ன இல்ல, கொண்டு போய் பீரோல வச்சிருவோம். 1 லட்சம் ரூபாய் செருப்பு, அதனால நினைச்சிருவோம் பீரோல வச்சிருவோம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன் காரணம் என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் சரி, அந்த செருப்பு வீட்டுக்கு வெளியில தான் நினைச்சோம், அதனுடைய ரேக்ல தான் இருக்கும், அதுதான் அதனுடைய மதிப்பு. ஆனா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கணும், ஒரு தங்கம் வாங்கணும்னு வைங்க, அந்த தங்கத்தை கொண்டு போய் என்ன செய்யறான், நேரா பீரோல கொண்டு பூட்டி பத்திரப்படுத்துகிறான். நம்மள ரெண்டும் பொருளாதாரத்துல ஒரே அளவுல இருந்துச்சுன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கமும் வாங்குறான், 1 லட்சம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குறான், ரெண்டும் ஒரே பொருளாதாரம் தான். ஆனா ஏன் நீ இதை பீரோல வைக்க, வெளியில போட வேண்டியதானே, ஏன் வெளியில வைக்க வேண்டியதானே, ரோட்ல வச்சுட்டு போக வேண்டியதானே தங்கத்தை? அது வைக்க கூடாது, பத்திரமா இருக்கணும். திருட பிடிங்கிட்டு போயிருவான், எடுத்துட்டு போயிருவான். வீட்டுக்குள்ள இருந்தாலே அது திருடிட்டு போயிருந்தான் இல்லையா? அப்ப அந்த லெவலுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை மனிதன் தன்னுடைய பொருட்களுக்கு திட்டமிட்டு தீர்மானிக்கும் போது
படைத்த இறைவனுக்கு தெரியாதா எப்படி யார் யார் எப்படி எப்படி நிலையில இருப்பாங்க என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க வளைந்து குலைந்து பேசாதீர்கள். பெண்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க, பெண்களே நீங்க என்ன செய்யாதீங்க, வளைஞ்சி குலைஞ்சி ஒரு மாதிரி இழுத்து என்ன செய்யாங்க, ராகம் போட்டு பேசாதீங்க. பேசும்போது சில பேர் என்ன செய்வாங்க, பெண்களே அப்படிதான் பேசுவாங்க. அதனாலதான் என்ன செய்யலாம், பல கம்பெனிக்காரங்க எல்லாம் பெண்களை வச்சுதான் என்ன செய்றாங்க, கடன் வேணுமா, உங்களுக்கு வட்டி வேணுமா, உங்களுக்கு அது வேணுமா, இது வேணும்னா போன போட்டு அந்த அம்மா என்ன செஞ்சிருது, ராகம் போட்டு பேசுது, பேச்சிலேயே ராகம் போட்டு இழுத்து பேசுது. அதுலயே அவன் என்ன செஞ்சிடா, என்ன நடக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்கன்னு வாங்கிடுதா, அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், பெண்களே நீங்கள் வளைந்து குலைந்து பேசாதீர்கள். எவனுடைய உள்ளத்தில் மறல் இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, அவன் சபலப்படுவான். அந்த படைச்சவனுடைய அந்த தன்மை அது படைச்சவனுக்கு தெரியுது. யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறது, மறல் இருக்கிறதோ, அவன் என்ன செய்வான், சபலப்படுவான். இந்த குரலை பார்த்து சபலப்படுவான். அதனால நீங்க ஸ்ட்ராங்கா பேசுங்க, வளைஞ்சு குலைஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய பேச்சில துணிச்சல் இருக்கணும், ஒரு தன்மை இருக்கணும், குலைந்த நிலையில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் ஒரு சட்டமாக சொல்லக்கூடிய நிலையை, பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப பெண் சமூகத்திற்கு சில சட்டங்கள் இருக்குன்னு சொன்னா அது அவங்களுக்கு உண்டான நன்மை தான். அப்படிதானே? நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னு வைங்க, அனுப்பும்போது சொல்லுவோம், யாராவது நான் தான் மாமான்னு சொல்லி சாக்லேட் தந்தா வாங்கிறாத, உங்க அம்மா கூப்பிட்டாங்க, உங்க அத்தா கூப்பிட்டாங்க, பைக்கில் ஏறுன்னு சொன்னா ஏறிடாத சொல்லி தானே அனுப்புவோம். பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், யாராவது ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்கன்னா, என்ன உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, வா உடனே பைக்கில் வான்னு சொல்லி சொல்லுவாங்க, வண்டியில வான்னு ஏறுவாங்க, ஏற சொல்லுவாங்க. அது யார பக்கத்து வீட்டு மாமாவா இருந்தாலும் சரி, தெரியாம நீ இணைஞ்சிருவ, டக்குன்னு நம்ம ஏறிடக்கூடாது இப்படிலாம் சொல்லி ஒரு பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அனுப்புறோம். ஏன் அனுப்புறோம், அது அவங்களுடைய உரிமையை பறிக்கிறது இல்லையா அப்படின்னு யாராச்சும் சொன்னா அப்படி கிடையாது. அவர்களுடைய தன்மையை அதிகமான சிறார்கள் கடத்தப்படுவதனால், அவருடைய வாழ்வு அளிக்கப்படுவதனால் அதற்குண்டான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை சொல்லி நாம அனுப்புகிறோம். இது தப்பு இல்லை தானே? இது மாதிரி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு சொல்ற மாதிரி பெண்களுக்கும் சட்டத்தை சொல்லுகிறாங்க. பெண்களே நீங்க இப்படி அறியாம தெரியாதீங்க, குலைந்து பேசாதீங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, 2 சாராரை நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை, 2 சாராரை நான் இதுவரைக்கும் பார்க்கல. அதுல எப்படின்னு சொன்னால், அதாவது ஒட்டக சிமிழை போல, ஒட்டகத்தினுடைய அந்த முதுகு பகுதியில் ஒரு திமிழ் இருக்கும் இல்லையா, ஒட்டகத்தினுடைய திமிழை போன்று தலைகளை சுருட்டி மாறிக்கொண்டு ஒரு பெண் சமூகம் வரும், அவர்களை நான் பார்க்கல. ஆடை அணிந்த நிலையில் நிர்வாணமாக தெரியக்கூடிய ஒரு பெண் சமூகம் வரும், அவர்களையும் நம்ம அது கியாமத்தினாலுடைய நெருக்கமாக இருக்கிறது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது கியாமத்தினாலுடைய அடையாளம் தாங்க ரசூலுல்லாஹ். எப்படி ஒரு சமூகம் வரும், ஒரு பெண் சமூகம் வரும், அவங்க என்ன செய்வாங்க, ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை அணியாத மாதிரி இருப்பாங்க. மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆடை தாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதன் என்பதற்கு வித்தியாசம். யானையில் இருந்து, பூனையில் இருந்து, எறும்பில் இருந்து, குருவியில இருந்து, உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களிலும் இருந்தும், ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லா உயிரினங்களில் இருந்து வித்தியாசப்படுத்துவது எதை வைத்து என்று சொன்னால் 2 காரியங்களை வைத்து, ஒன்னு ஆடை வைத்து, இன்னொன்று அவனுடைய அறிவை வைத்து. இல்லையா? அறிவை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அறிவுக்கு நிகராக ஆடை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இல்லையா? வேற எந்த யானையும் உலகத்துல எல்லா யானைகளும் ட்ரெஸ் போடும், நமக்கு வெக்க உணர்வு வந்துருச்சு ட்ரெஸ் போடுவோம், அவர் மாடுகள்லாம் ட்ரெஸ் போட்டு, ஆடுகள்லாம் ட்ரெஸ் போட்டு, அப்படி எந்த நிலையும் இல்லை. இல்லையா? அதுக்கு வெக்க உணர்வும் கிடையாது, அது ட்ரெஸ் போட வேண்டிய அளவு நிலையும் கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹயாவு சுகுபத்துல் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல் ஹயாவு சுகுபத்துல் மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி தான் வெக்கம். யாரிடத்தில் வெக்கம் இருக்கிறதோ ஈமான் இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது. யாரிடத்தில் வெக்கம் குறைவாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒருத்தர் வெக்கம் ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு வைங்க, அவங்க அவங்கள்ட்ட ஈமான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வெக்கம் அதிகமா இருக்கிறவன் வட்டி வாங்க மாட்டான்,
வெக்கம் அதிகமா இருக்கிறவன் வரதட்சணை வாங்க மாட்டான், வெக்கம் அதிகமா இருக்கிறவன் தப்பான காரியங்களை விட மாட்டேங்கன்னா 4 பேர் கேட்பாங்க. அப்ப அந்த வெக்கம்ங்கிறது எல்லா தீமையும் அழிச்சிடும். நல்லா விளைக்காங்க, வெக்கம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா தீமையும் அழைச்சிரும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாவு சுகுபத்துல் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி, ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெக்கத்தை சொன்னார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நாள்ல வெக்கம் இல்லாத ஒரு பெண் சமூகம் உருவாகும். அவர்கள் ஆடை அணிந்தும் ஆடை அணியாதை போன்று திரிவார்கள். அதான் கியாமத் நாளுடைய நெருக்கம்ட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நெருக்கத்தில் வந்துட்டோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு அந்த சேலை இந்த சேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த புர்கா இந்த புர்கான்னு சொல்லி புர்காவிலேயே நிறைய விதவிதமான நிலையில மாறிட்டாங்க. புர்காவிலேயே ஆடைகளிலேயே ஒரு ஒழுக்கமான புர்காக்களை வாங்கி போடணுங்கிற ஒரு நிலை இல்லாமல் அப்படியே கியாமத் நாளுடைய நெருக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தது போல அதுக்கு நடக்கிறது மாதிரி, அதுக்கு மாதிரியான சூழ்நிலை. சால் போடுறாங்க, வெறும் தலைக்கு மட்டும்தான். ஆண்கள் தலைக்கு போடுற ஒரு தொப்பி மாதிரிதான் இன்னைக்கு சால்லாம் மாறிடுச்சு. சாலினுடைய அளவே குறைஞ்சி 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 தலையளவுக்கு வந்து விட்டது. ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆண்கள் வந்து முழுமையான ஆடை அணிகிறார்கள், தலையில மட்டும்தான் மறைக்கல இல்லையா. ஆனா எல்லாம் முக்காவாசி பேர் என்ன செய்யறான், ஃபுல் கையும் பேண்ட்டும் ஃபுல்லா அணிஞ்சிருக்கிறான். பெண் சமூகத்தை பாருங்க, உலகத்தில் உள்ள நாட்டு நடப்புகளுடைய நிலையை பார்த்தால் அவ்வளவு பேருடைய ஆடைகள் வந்து மற்றவர்களை ஒரு தவறான வழியில் செலுத்தக்கூடிய நிலைக்கு உண்டாக்கக்கூடிய ஆடைகளாக மாறிவிடுகிறது. உணவு சாப்பிடுறோம் இல்ல, இந்த உணவு சாப்பிடுறோம் இல்ல, அது நம்மை சார்ந்தது. சாப்பிடுறது புரோட்டாவோ சப்பாத்தியோ சிக்கனோ தந்தூரியோ எதுவோ, ஒரு உணவு என்பது ஒரு மனிதன் உணவு சாப்பிடுறது அவனை சார்ந்தது. ஆனா உடை அப்படி கிடையாது, அடுத்தவர்களையும் சார்ந்தது. உணவு அவனை சார்ந்தது, உடை வந்து அவனுக்கும் உள்ளது, அடுத்தவர்களுக்கும் உள்ளது, மற்றவர்களையும் அது என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு காலத்துல இந்தியாவினுடைய நிலைகள் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு அனுமதி கிடையாது. பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது. இதுதான் இங்க உள்ள கலாச்சாரம். எந்த அளவுக்கு சொன்னா வரியெல்லாம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு நிலையை அன்றைக்கு அந்த காலத்துல தமிழகத்துல எல்லாம் இருந்தது. திப்பு சுல்தான் என்று ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், அவர் தான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பெண்கள் மேலாடை அணிகிறார்கள் என்று சொன்னால் திப்பு சுல்தான் வந்து சட்டம் இயற்றியதனுடைய காரணமாகத்தான் அவர்களுக்கு மேலாடை அணிவதற்குண்டான உரிமை கிடைத்தது. இன்னைக்கு பல ஊர்களில் கிராமங்களில் வயதான 80 வயசு 90 வயசுல உள்ள அந்த பெண்களுக்கு அந்த நிலையில தான் இருப்பாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்த திப்பு சுல்தான் என்ற ஒரு மன்னர், இஸ்லாமிய மன்னர் தான் மேலாடை அணியணும் பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நவீன கலாச்சாரங்கிற பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு மார்க்கெட்ல, பூ மார்க்கெட்ல ஒரு பெண்மணி போய் அரைகுறை ஆடையோட போகுது. அதுவும் ஒரு மாற்று மத பெண்ணு தான். அங்க இருக்கக்கூடிய வியாபாரி ஒரு மாற்று மத சகோதரர் தான். அவர் கேட்கிறார், ஏமா இந்த மாதிரி அரைகுறை ஆடையோட இது மாதிரியான பகுதிகளுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது ஏன் ரைட்ஸ், ஏன் உரிமை, அதை கேட்க நீ யாரு, யாரு அந்த பெண்மணி, நான் எப்படி வேணாலும் வருவேன், அதை நீங்க சொல்லக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த நபர் மேல பயங்கரமான ஃபைட் பண்ற அளவுக்கு அதை ஒரு மீடியாக்களாகவும் செய்தியாகவும் எல்லா தகவல்களாகவும் அதை ஒரு கருத்து பொருளாக போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த பெண் சமூகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ ஒப்பாரி வைக்கிறான், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, கற்பழித்தார்கள், அவர்களை வந்து கொன்னுட்டார்கள், மருத்துவரை தூக்கிட்டு போய் பெண் மருத்துவரை கொலை செஞ்சுட்டார்கள் கத்துறாங்க. ஒன்றே அந்த மனிதர் நல்லதுதான் சொல்றாரு, தன் மகள் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரி மாதிரி தான் அவர் அழகான அறிவுரை சொல்லுகிறார். இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை தான், அதுதான் உலகத்தினுடைய சட்டம். அல்லாஹ் எவ்வளவு அழகான சட்டத்தை சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. அப்படிதான் அந்த நபர் சொன்னது 100% சரியானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தை இன்னைக்கு பெண் சமூகம் என்னன்னு சொன்னா எங்களுடைய உரிமைங்கிற பேர்ல அதை வந்து நாங்க பயன்படுத்துவோம், எங்களை கேட்க கூடாது, எப்படி வேணாலும் கேட்க கூடாதா. இப்ப நாய் வளர்க்குறாங்கல்ல, இப்ப நாய் அப்படித்தானே, நாய் வளர்க்குறாங்க, நாய் வளர்க்கிறவன் அவன் பழக்கார வீட்டில் வந்துக்கிட்டு நாய் வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் நாயை ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறான். ஆனால் ஏழைகளுடைய பிள்ளைங்களை தான் அதை கடிச்சு கொதறி எல்லாம் காலி பண்ணுது இல்லையா. ஆனால் இவன் சொல்றவன் உயர்தட்டில் உள்ளவனாக இருக்கிறான், ஆனால் பாதிக்கப்படுறவங்க சாமானிய மக்களாக இருக்கிறார்கள். அப்ப நாய் சம்பந்தமாக என்ன விஷயம், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னங்கிறது சமூகத்தில் உள்ளவர்கள் தான் அது தெரியும். அதே மாதிரி ஆண் சமூகத்திற்கு தெரியும், இந்த பெண் சமூகத்தினால், இந்த பெண் மக்களால்
இது மாதிரி ஆடை குறைப்பினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பது ஆண் சமூகத்துக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நபர் சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் மார்க்கம் அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை பேண வேண்டியவர்களாக நாம இருந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்